தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/3/2023 புதன்கிழமை, மூலம் நட்சத்திரம் இரவு 2:50 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், காரடையான் நோன்பு. இதை சத்தியவான் சாவித்திரி விரதம் என்று சொல்வார்கள், மாங்கன்ய நோன்பு என்றும் சொல்வார்கள். ஒரு அற்புதமான புராண கதை உண்டு. சத்தியவானுடைய உயிரை மீட்பதற்காக சாவித்திரி இந்த விரதத்தை மேற்கொண்டாளாம். அவள் காமாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருகின்ற பொழுது திடீரென ஒரு நாள் சத்தியவானுக்கு அந்திய காலம் வந்துவிட்டது. யமதர்மராஜன் அவர் உயிரை பறித்து கொண்டு செல்கின்றார். பறித்து கொண்டு சென்று அவர் மேலோகத்துக்கு செல்கின்ற பொழுது இந்த பூத உடலோடு சாவித்திரியும் பின்தொடர்ந்து செல்கின்றாள். தன்னை பார்த்து யமதர்மராஜா என்று கூப்பிட்ட உடனே யமதர்மராஜனுக்கு ஆச்சரியம் வந்தது. யாருமே என்னை பார்க்க முடியாதே, நீ எப்படி பார்க்கிறாய் என்ற போது, நான் பதிவிரதை, கணவனை நான் தொழுது வழிபட்டு வணங்குபவள், இல்லறத்தை நல்லறமாக நடத்துபவள், அதனால் என் கண்களுக்கு நீ தெரிகிறாய் என்றாளாம். அவளை பின்தொடர்ந்து செல்கின்ற பொழுது, இந்த உயிரை நான் மீட்டுவிட வேண்டும், நான் தெய்வபக்தி மிக்கவள், எனக்கு அவருடைய உயிரை திருப்பிக் கொடு என்று கேட்க, நான் ஒருபோதும் திருப்பிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த யமதர்மராஜன் உயிரை கொண்டு செல்கின்றான். வானுலகம் வரை போராடி இந்த உடலோடு சென்றவள். அப்படி சென்று கேட்கின்ற பொழுது, அப்படியானால் நான் ஒரு 3 வரங்களை கேட்கின்றேன், அந்த வரங்களை நீ எனக்கு தந்துவிட்டு நீ செல் என்று சொல்கின்றாள். அந்த 3 வரங்களிலே ஒன்று, அவருடைய மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை தெரிய வேண்டும். அடுத்த ஒரு வரம் சொன்னார், அதாவது அந்த யமதர்மராஜனிடம் என்ன கேட்டால், எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டாள். இவளுடைய அந்த பின்தொடர்ந்து வருவதை, தொடர்ந்து வந்ததை பார்த்தவுடனே யமதர்மராஜனால் சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை. எனவே தந்தேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் கணவன் உயிர் வேண்டும். அந்த அடிப்படையில் கெட்டிக்காரத்தனமாக அந்த சத்தியவான் சாவித்திரி என்பவள் சத்தியவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த நாளாக இருக்கின்ற இன்று அவள் எப்படியெல்லாம் அம்பிகையை வழிபட்டாள் என்பதைத்தான் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே அவர்கள் வசித்த காட்டிலே கார் அடை இருந்ததாம். அந்த கார் நெல்லை கொண்டு அடை செய்து வைத்து வழிபட்டாளாம். உருகாத நெய் வைத்திருந்தாராம். எனவே நீங்கள் என்ன சொல்லி அவர் வழிபட்டார் என்றால், உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன், என் கணவருடைய ஆயுளை நீ தர வேண்டும், அவர் என்னை விட்டு பிரியாது இருக்க நீ வரம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாளாம். ஆகையினாலே கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்கு தீர்க்க சுமங்கலி விரதமாக இருக்க நினைப்பவர்கள் எல்லாம் இன்று விரதம் இருந்து அம்பிகையை வழிபடலாம். காமாட்சி அம்மன் படம் வைத்தும் இல்லத்தில் வழிபடலாம், மீனாட்சி அம்மன் படம் வைத்தும் வழிபடலாம். பொதுவாக இன்று கிழமை புதன் என்பதனாலே கண்ணபிரானை நீங்கள் வழிபடுவதோடு இந்த காமாட்சி அம்மன் அல்லது மீனாட்சி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த காரடையார் நோன்பையும் நீங்கள் நோற்றால் உங்களுடைய இல்லறமும் நலரமாகும், கணவனுடைய ஆயுள் நீடிப்புக்கும் வழி பிறக்கலாம். அதே நேரத்திலே ஒரு பாடல் கூட உண்டு. திங்கள் செவ்வாயில் தரிசித்த மாந்தர்கள் தீங்குகள் அகன்று ஓடும், சேர்புதன் வியாழன் திருக்கோலம் கண்டோருக்கு செல்வங்கள் வந்து கூடும், மங்கள வெள்ளி சனி ஞாயிறில் உனை கண்டோர் மாபெரும் வெற்றி காண்பார் என்று இருக்கிறது. அதிலே சேர்புதன் வியாழனில் திருக்கோலம் கண்டோருக்கு செல்வங்கள் வந்து கூடும் என்று இருப்பதை பார்த்திருப்பீர்கள். எனவே செல்வ வளம் பெருகவும், இல்லறம் நல்லறமாக அமையவும், பிள்ளைப்பேறு கிடைக்கவும், கண் பார்வை திரும்பவும், அதே நேரத்திலே உங்களுடைய கணவருடைய ஆயுள் விருத்திக்காகவும், உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக நேராக இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நல்லது என்ற நல்ல கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். எதிரிகள் எல்லாம் உதிரிகளாக மாறுகின்ற நாள். எதிர்பார்த்த காரியங்கள் இனிதாக நடைபெறும் என்றாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்க்கின்றார். எனவே ஒரு சில நேரங்களில் மனக்கலக்கம் ஏற்படலாம், மனக்குழப்பம் ஏற்படலாம். இது செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் என்பதால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் நூதன பொருள் சேர்க்கை உண்டு. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே அமையும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அவசர முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். அரைகுறையோடு பல பணிகள் இருக்கலாம். உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய போய் அது தீமையாக முடியலாம். உத்தியோகத்தில் கூட உங்களோடு இருக்கும் சக பணியாளர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு வெறுப்பை காட்டுவார்கள். நீங்கள் எது செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று இருப்பதால் இன்று நீங்கள் இல்லத்தில் இருந்தாலும் சரி அல்லது எங்கு வெளியில் சென்றாலும் சரி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அமைதியை கடைபிடிக்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதன் மூலமே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். செவ்வாய் லாபாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கைகூடலாம். அதே நேரத்தில் செவ்வாய் சனியை பார்ப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. ஏதாவது ஒவ்வாமை நோய் அல்லது வயிற்று வலி போன்றவைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு நிதானமும் தேவை, மருத்துவ செலவும் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள். சிநேகிதர்களின் ஒத்துழைப்பு திருப்திகரமாகவே இருக்கிறது. குரு பார்வை இருக்கின்ற பொழுது கலக்கப்பட வேண்டியதில்லை. விரயஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சனியை பார்க்கின்றார். குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றி மறையலாம். என்றைக்கோ இருந்த ஒரு பிரச்சனை என்று மீண்டும் தலைதூக்கலாம். இருந்தாலும் கூட நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொண்டு அதை சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்று ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். முதலீடு செய்த தொழிலிலே குறுக்கீடுகள் வரலாம். அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. சூரியன், புதன், வியாழன். 8ஆம் இடம் வலுப்பெறுகின்ற பொழுது எதையும் திருப்தியாக செய்ய முடியாது. இனம் புரியாத கவலை இருக்கும். இல்லத்தில் தேவைக்கேற்ப உங்களுக்கு உதவிகள் கிடைக்காமல் போகலாம். அதனால் மனக்கலக்கம் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். அம்பிகையை வழிபடுவது நல்லது. கிழமை புதன் என்ற அடிப்படையிலே பெருமாளையும் வழிபட்டால் பெருமைகள் சேரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திடீர் பயணத்தால் திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். சேமிப்பு உயரப்போகின்றது. கொடுத்த கடன்கள் எல்லாம் வசூலாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது வசூலாகலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் காலாகாலத்தில் நடைபெற வேண்டிய கல்யாணம் இப்பொழுது தாமதித்து வருகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது நடைபெறலாம். அது மட்டுமல்ல, தொழிலில் கூட நீங்கள் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்போன் வழி செய்தி நன்மை தருகின்ற நாள். செல்போன் வழி செய்தியால் உங்களுக்கு செல்வ நிலை உயரப்போகின்றது. புதிய திருப்பங்கள் வரலாம். யாரேனும் ஒரு நண்பர்கள் மூலம் நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், இந்த தொழிலில் ஈடுபடலாமே, ஏன் அந்த பழைய தொழிலையே செய்து கொண்டிருக்கிறீர்களே என்றெல்லாம் கூட உங்களுக்கு அறிவுரைகள் கூறுவார்கள். அவருடைய அந்த அறிவுரைகள் உங்களுக்கு ஏற்று நடப்பதன் மூலம் நன்மைகள் கிடைக்கலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது இல்லம் வாங்கி குடியேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணம் நிறைவேறப் போகிறது. சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். சில குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. அதே நேரத்திலே இடம் பூமியால் பத்திரப்பதிவுகள் இருந்தால் அந்த பத்திரப்பதிவில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். யோசித்து கையெழுத்திடுவது நல்லது. அதே நேரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. இன்று காரடையான் நோன்பு என்பதனாலே இன்று இல்லறம் நல்லறமாக நீங்கள் அம்பிகையை வழிபடுவது உகந்தது. தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கின்றது. பொதுவாக நலமுடன் நீங்கள் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். இன்று நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. 2இல் சனி பலம் பெற்றிருப்பதனாலே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். பொது வாழ்விலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களோடு ஏற்பட்ட சச்சரவுகள் அகலும். எனவே இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய இன்று நீங்களும் வந்து சக்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சக்தி வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 4 சுகஸ்தானத்திலே ராகு, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நேரம். அதே நேரத்தில் செவ்வாயும் 6இல் இருப்பதால் சில தடைகள் வரத்தான் செய்யும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமாகும். இடம்பூமி விற்பனையில் கூட நீங்கள் மும்முரம் காட்டுவீர்கள். ஆனால் அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் கூட அந்த வேலை கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். எனவே இந்த நாளை உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இறை வழிபாடுதான் கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2இலே குரு திரண்ட செல்வம் தரும் என்பார்கள். எனவே தேவைக்கேற்ப பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். மாற்றுக் கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். புதிய வேலைக்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தடைப்பட்ட பதவி உயர்வு கூட சிலருக்கு தானாகவே வந்து சேரும். என்ன இருந்தாலும் இந்த நாளை மேலும் நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள விரையச்சனையின் ஆதிக்கமும் இருப்பதால் அனுமனை வழிபடுவது உகந்தது.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மகுருவின் ஆதிக்கம், புத ஆதித்ய யோகம் இரண்டும் இணைகிறது. எனவே பிள்ளைகளின் கல்வி நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலங்கள் உண்டு. மாமன் மைத்துன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு. இன்று ஆலய வழிபாட்டிலே ஆனந்தம் காணப்போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.